Hello students, welcome to my channel Easy 60. இன்னைக்கு தமிழ்நாடு syllabus standard 12 ஓட chapter 1 application of matrices and determinants exercise 1.1 ஓட first sumல second subdivision பார்க்க போறோம். இப்போ இங்க வந்து find the adjoint of the matrices அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்போ நீங்க கொடுத்திருக்கிற மேட்ரிக்ஸை A அப்படினு நேம் பண்ணிக்கோங்க. அந்த மேட்ரிசஸை காப்பி பண்ணிடுங்க. இப்போ நம்ம அட்ஜாயின்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ்க்கு கோஃபேக்டர் எழுதணும். கோஃபேக்டர் எழுதிட்ட பிறகு வர ஆன்சரை டிரான்ஸ்போஸ் பண்ணிட்டோம்னா கிடைக்கிறது தான் அட்ஜாயிண்ட்டு. ஸோ இப்போ நம்ம இங்கே ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்காக நம்ம வந்து கோஃபேக்டர் எழுத போகிறோம். எப்போவுமே ஸ்டார்ட்ஸ் வித் ப்ளஸ் சைன், ஆல்டர்னேட்டிவ் மைனஸ் ப்ளஸ் அப்படின்னு போட்டுகிட்டே இருக்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட்டு ப்ளஸ் சைன் போட்டுட்டு இப்போ நம்ம இந்த எலிமெண்ட் 2க்கு வந்து கோஃபேக்டர் எழுத போகிறோம். அப்போது இந்த 2 சம்மந்தப்பட்ட ரோவையும் காலமையும் மிஸ் பண்ணோன்னா பேலன்ஸ் இருக்கிறது 4172. அதை கரெக்டாக அப்படியே ஆர்டர் படி எழுதிடுங்க. நெக்ஸ்ட்டு மைனஸ் இந்த 3க்கு எழுத போகிறோம். அப்போது இது இருக்கிற ரோவும் காலமும் மறைச்சிக்கிட்டோம் அப்படின்னா 3132 அதை காப்பி பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ளஸ் இது இருக்கிற ரோவையும் காலமையும் மறைச்சிக்கிட்டோம் அப்படின்னா 3437. இப்போது நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோக்கு வரும். இதோட சைன் மைனஸ். இப்போது இது இருக்கிற ரோவும் காலமும் மறைச்சிட்டோம்னா 3172. அடுத்தது ப்ளஸ் இப்போது இந்த 4 இருக்கிற ரோவும் காலமும் மிஸ் பண்ணோம்னா 2132. நெக்ஸ்ட்டு மைனஸ் இந்த 1ஓட ரோவும் காலமும் மிஸ் பண்ணோம்னா 2337. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் தேர்ட் ரோக்கு வந்துட்டோம். இந்த 3 இதோட ரோவும் காலமும் மிஸ் பண்ணோம்னா 3141. நெக்ஸ்ட்டு இதோட சைன் மைனஸ். இது இருக்கிற ரோவும் காலமும் மிஸ் பண்ணோம்னா 2131. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் நம்பர் இந்த 2க்காக பண்ண போகிறோம். ப்ளஸ் சைன் போட்டுட்டு இப்போ இது இருக்கிற ரோவும் காலமும் மிஸ் பண்ணிட்டோம்னா 2334. இது மட்டும் நீங்கள் பொறுமையாக எடுத்து எழுதிட்டீங்க அப்படின்னா அடுத்து வர சம் எல்லாமே நம்ம ஃபாஸ்ட்டாக போட்டுடலாம். இப்போ அட்ஜாயிண்ட் A இஸ் ஈக்குவல் டு இப்போ இது ஜஸ்ட் என்ன பண்ணணும், இந்த லீடிங் டயக்னல் மைனஸ் இந்த டயக்னல், திஸ் இன்ட்டு திஸ் மைனஸ் திஸ் இன்ட்டு திஸ். அப்போ 4 2s are 8 மைனஸ் 7 1s are 7. நடுவில் எப்போவுமே மைனஸ் சைன் போடணும், அதை மறந்துடாதீங்க. அடுத்தது மைனஸ் இன்ட்டு 3 2s are 6 6 மைனஸ் 3 ப்ளஸ் 3 7s are 21 21 மைனஸ் 12 மைனஸ் 3 2s are 6 6 மைனஸ் 7 ப்ளஸ் 2 2s are 4 4 மைனஸ் 3 மைனஸ் 2 7s are 14 14 மைனஸ் 9 plus 3 1s are 3 3 minus 4 minus 2 1s are 2 2 minus 3 plus 2 4s are 8 minus 3 3s are 9 the whole transpose. இப்போ 8 minus 7 1 வந்துரும். 6 minus 3 3 பட் வெளியே ஒரு மைனஸ் சைன் இருக்கிறனால minus 3. 21 minus 2 9 so plus 9. 6 minus 7 minus 1 into minus பண்ணுறப்போ ப்ளஸ் 1. 4 minus 3 1. 14 minus 9 5. ஸோ வெளியே மைனஸ் இருக்கிறதுனால minus 5. 3 minus 4 minus 1. 2 minus 3 minus 1. into minus பண்ணுறப்போ ப்ளஸ் 1. 8 minus 9 minus 1. ஸோ இப்போது கோஃபேக்டர் எடுத்து எழுதிட்டோம். இப்போது நம்ம கிடைச்ச மேட்ரிக்ஸை டிரான்ஸ்போஸ் பண்ணணும். டிரான்ஸ்போஸ்னால் என்ன அர்த்தம், ரோவாக இருக்கிறத காலமாக எழுதணும், இல்லைனா காலமாக இருக்கிறத ரோவாக எழுதணும். இப்போ நான் என்ன பண்ணேன்னா ரோவாக இருக்கிறத காலமாக பண்ணுறேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ரோவை ஃபஸ்ட் காலமாக எழுதிட்டேன், இந்த செகண்ட் ரோவை செகண்ட் காலமாக எழுதிட்டேன், இந்த தேர்ட் ரோவை தேர்ட் காலமாக எழுதிட்டேன். ஸோ டிரான்ஸ்போஸ் பண்ண பிறகு கிடைச்சிருக்கிற ஆன்சர் தான் adjoint A. Hope you all understood children. Thank you.